பிள்ளை ரோட்ல விழுந்துட்டு என் பிள்ளைய பத்தேக்கு எரிஞ்சு நான் தட்டிக்க எங்க போன் எனக்கு அடிச்சு குடிச்சு வெள்ள சீட்டோட போனதுக்கு எரிஞ்சு பப்ளிக்காக்கெல்லாம் போன் எடுக்க நியாயம் நீங்க நியாயம் படுத்தாங்க. நாங்க இல்லாட்டி குடும்பத்தோட பெட்ரோல் அடிச்சு சாபம் மான மரியாதை போயிட்டு. சுன்னாகம் பகுதியில் நேற்றைய முன்தினம் வேன் ஒன்றுக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் இடையில விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கு. நாங்க ரோட்டால வந்தோன்று கேட்க 2 மோட்டார் சைக்கிள் வந்து சார் ஓவர்டேக் பண்ணி எங்க வானத்துக்கு தாங்களே அடி வந்து கீழே விழுந்துட்டோம். அப்ப மோட்டார் சைக்கிள் மட்டும் எங்க வானத்துக்குள்ள வந்தோம். அப்ப நாங்க நின்றுட்டோம். எங்களை தப்பில்லையானு நானும் அக்கா என் கணவரும் அப்ப நான் நின்றுட்டோம். அப்ப அந்த அவர் விழுந்தவர் ரங்கன் டிரைவ் அவ பப்ளிக் சொன்னவர் எங்களுக்கு அவர்கிட்ட சாராயம் இருந்தது நீங்க பயப்படாப்ப நாங்க நின்றுட்டோம். அப்ப சிவில் ஆக்கள் வந்து எங்களுக்கு லைசன்ஸ் கேட்டு அப்ப அவர் கொடுக்கல டிராபிக் வந்தா தான் லைசன்ஸ் கொடுக்கணும் ரெண்டு கொடுக்கல. அப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு கருத்த டிஷர்ட் போட ஒரு போலீஸ் எனக்கு அடிச்சுட்டார். என் கணவனை கையை பிடிச்சி இழுத்து அப்ப நான் விடையில என் 2 மாத பிள்ளையோட அப்ப எனக்கு அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எங்கிட்ட மைலிட்டி எடுத்தோம். அண்ணாக்கு நான் கால் பண்ணேன். அண்ணா அப்படி நான் அடிக்கிறேன் வாங்கணும். அண்ணா வந்து கேட்க அண்ணா இவருக்கு அடிச்சு போட்டு எங்க அக்காவுக்கு அடிச்சிருக்காரு. என் பிள்ளை ரோட்ல விழுந்துட்டு என் பிள்ளைய பத்தேக்கு எரிஞ்சு நான் தட்டிக்க எங்க போன் எனக்கு அடிச்சு குடிச்சு வெள்ள சீட்டோட போனதுக்கு எரிஞ்சு பப்ளிக்காக்கெல்லாம் போன் எடுக்க என்ன கணவன் கூட வேனுக்குள்ள ஏறி வேனுக்குள்ள பிள்ளைய கொண்டு போவேன். பிள்ளைய கீழே போட்டுட்டு என்ன கணவனுக்கு கண்ணாடி எல்லாம் கையாளெல்லாம் விட்டு பெரிய பெப்பால அவர் பிள்ளைகிட்ட போன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வலிக்கிட்டேன். ஒரு நீல டிஷர்ட் போட்டான் கம்பியோட வாகனத்துக்கு முன்னாடி நின்றுட்டாரு. எடுத்தா டெப்பமெண்ட் அப்ப எனக்கு கொண்டு போயிடாம படிச்சுட்டு எங்க அண்ணா வந்து என் பிள்ளைய கொண்டு போக வலிக்கிட்ட அண்ணாவுக்கு அடி எனக்கு கம்பியோட அடிச்சுட்டு 2 பேரை முடித்து கொண்டாந்து பொழுதுக்குள்ள போய் இதுக்குள்ள கொண்டு ஐயா ஒரு கதறியால அடித்து விளக்கு எனக்கு கேன்சர் ஐயா இந்த பிள்ளை இன்னைக்குதான் பிறந்து. குறித்த சம்பவத்தை தொடர்ந்து சுன்னாகம் போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் கூடியமையால பதட்டமான ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டிருக்கு. அந்நிலையில குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MSM ஜருள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்ற போலீஸ் உத்தியோகத்தர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் வேன் ஒன்றும் காங்கேசன்துறை வீதியில சுன்னாகம் சந்திக்க அருகில தான் இந்த விபத்து நடந்திருக்கு. விபத்து நடந்ததுக்கு அப்புறமா வாகனத்துல இருந்து அவ்விடத்துல இருந்து தப்பி செல்ல முற்பட்ட வேலையில தான் சிவில் உடையில நின்ற போலீசார் வாகனத்தை வழிமறைச்சு சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்டிருக்காங்க. சிவில் உடையில இருக்கவங்களுக்கு தான் சாரதி அனுமதி பத்திரத்தை தரமாட்டேன்னு கூறினதுக்கு அப்புறமா இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சிவில் போலீசார் சாரதியோட மனைவியை தாக்கியது மட்டுமல்லாம 2 மாத குழந்தையும் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. நாங்க இல்லாட்டி குடும்பத்தோட பெட்ரோல் அடிச்சு சாபம் மான மரியாதை போயிட்டு. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபராக காலிங்க ஜெயசிங்க உத்தரவுல விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகள்ல குற்றவியல் குற்றங்கள் கண்டறியப்பட்டா அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே வேளையில போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் சொல்லப்படுது. எது எப்படியா இருந்தாலும் சம்பவ இடத்திலேயே விசாரணைகள் எதுவுமே இல்லாம அத்துமீறி நடந்து கொள்வது அது மட்டுமில்லாம தாக்குதல் மேற்கொள்வது அப்படின்ற நிறைய விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு சற்று அதிகமா நடக்கிற மாதிரி எங்களுக்கு யோசனை ஏற்படுது. இது பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.